أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இன்றைய கிளாஸ், இன்றைய வகுப்புடைய பாடம் ஹதீஸ் மனனம். சரிங்களா? விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஹிஃபுலு ஹதீஸ். ஹிஃபுலு ஹதீஸ் எப்படி வாசிக்கணும்? ஹிஃபுலு ஹதீஸ். ஹா ஃபா லா. லோய் லாது கிடையாது, லா லா. சரியா? ஹிஃபுலு ஹதீஸ். ஹதீஸ். ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த விஷயங்களுக்கும் செய்த செயல்களுக்கும் ஹதீஸ் என்று கூறப்படும். மேலும் ஹதீஸ்களை மனனம் செய்வதற்கு ஹிஃபுலு ஹதீஸ் என்று சொல்லப்படும். சரிங்களா? ஹதீஸ்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முதல் விளக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த விஷயங்களுக்கும் செய்த செயல்களுக்கும் ஹதீஸ்னு சொல்லப்படும். இப்போ பேசிக்காக அரபில் ஹதீஸ் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா செய்தி. செய்தி, அதாவது இப்போ ஒரு நபரிடத்திலிருந்து இன்னொரு நபரிடத்துல நான் இந்த செய்தியை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்வதற்கு, அந்த செய்தியை சேர்ப்பதற்கு ஹதீஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, செய்த, அங்கீகரித்த அனைத்துமே ஹதீஸ். அனைத்துமே ஹதீஸ். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வித்தியாசம் என்ன? குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அப்போ ஹதீஸ்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கிடையாது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓகே, அதாவது அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ரசூல்லா தன்னுடைய சுய அறிவை கொண்டோ தன்னுடைய சிந்தனைகளை கொண்டோ எதுவுமே பேசுறதே கிடையாது. ஒரு ஒட்டகம் காணாமல் போனதை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு ஒட்டகம் காணாமல் போனதை கூட என்ன செய்யற அல்லாஹ் அவன் கொடுத்த வகையின் மூலம் தான் அல்லாஹுடைய தூதர் அறிந்து மற்ற சஹாபாக்கள் சொல்லி கொடுப்பாங்களா? அதாவது இந்த இடத்துல உங்களுடைய ஒட்டகம் காணாம போயிடுச்சா அப்படிங்கறத அல்லாஹ் இடத்துல வாங்கிதான் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதே போலத்தான் எத்தனையோ முறை குர்ஆன் வசனத்தை தாமதித்ததும் பொழுது, அதாவது அவங்களுக்கு விடை தெரிந்தாலும் சரி விடை தெரியலனாலும் சரி, நான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு சொல்றேன். ஏன், எதனால? அல்லாஹ் சொன்னாதான் அவங்களுடைய வார்த்தையிலிருந்து அந்த அவங்களுடைய அதற்கான கேள்விக்கான பதில் வரும். இப்போ முழுக்க அல்லாஹுடைய குர்ஆனும் அவனுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய வார்த்தைகள் தான். ஹதீஸும் அல்லாஹுடைய வார்த்தைகள் தான். இருந்தாலும் நமக்கு பிரித்தறிவதற்கு குர்ஆன் என்பது ஃபர்ல். குர்ஆனுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக நம்ம என்ன செய்யணும்? ஏற்று நடந்தே ஆக வேண்டும். ஹதீஸ் என்பது சுன்னத், நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஏற்று நடக்கணுங்கிற கட்டாயங்கள் உண்டு தான். இருந்தாலும் நம்ம குர்ஆன் அளவுக்கு என்ன செய்யல, அது இது கிடையாது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஹதீஸுக்கும் குர்ஆனுக்குமான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஹதீஸ் என்பது அல்லாஹுடைய தூதருடைய விஷயங்கள், அவர்களுடைய செயல்கள், அவர்கள் அங்கீகரித்த அனைத்துமே ஹதீஸ், செய்தி அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு இந்த இடத்துல முக்கியமான ஹதீஸை மனனம் செய்ய சொல்றாங்க. ஏன், எதனால அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு ஹதீஸ் இருக்குது, என்னுடைய வார்த்தைகள் ஏதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் அது மற்றொரு இடத்துல நம்ம என்ன செய்யணும்? எத்தி வைக்கணும். பல்லிகு அன்னி வலவ் ஆயா. நாம அந்த ஹதீஸை, இப்போ உதாரணமா நம்மளுடைய வார்த்தைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்குமான வித்தியாசம் என்னன்னா, நாம ஒரு விஷயம் ஒருத்தவங்க நம்மகிட்ட சொல்றாங்க, சொன்னா நாம் என்ன செய்வோம்? அதுல கொஞ்சம் ஏதாவது ஒன்றை வச்சு நம்ம என்ன செஞ்சிருது, சேர்த்து சொல்லிடுவோம், குறைச்சி சொல்லிடுவோம், கூட்டி சொல்லிடுவோம், ஏதாவது. ஆனால் அல்லாஹுடைய தூதரின் வார்த்தையில மட்டும் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் சொன்னாங்களா, இவ்வளவுதான். அந்த வார்த்தை எவ்வளவு சுருக்கமா இருந்தாலும் சரி, அவ்வளவுதான் நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். எக்ஸ்ட்ரா சொல்வதோ, குறைச்சு சொல்வதோ, மாற்றி சொல்வதோ, புரட்டி சொல்வதோ என்ன செய்யக்கூடாது, கூடவே கூடாது. அல்லாஹுடைய தூதர் எப்படி நம்ம எத்தி வச்சாங்களோ அதை மற்றவங்களுக்கு அப்படியே எத்தி வைப்பது நமது கடமை. அதனால தான் சில ஹதீஸை நம்ம மனனம் செய்வதற்கு இந்த கிதாப்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஆர்வம் ஊட்டக்கூடிய சில ஹதீஸ் நமக்கு சொல்லப்படுது. பாருங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மிகச்சிறந்த வேதம் குர்ஆன் ஆகும், மிகச்சிறந்த வழி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகும், மிக மோசமான காரியம் புதுமை பிதுஅத் ஆகும், மேலும் ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடாகும். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அழகான ஹதீஸ். அதுலயும் இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அடிக்கடி பயான் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஹதீஸை சொல்லாம பயான் சொல்லவே மாட்டாங்களாம். இன்ன ஹதீசி கிதாபல்லாஹ் வ ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ர உமூரி முஹதஸாத்துஹா வ குல்ல முஹதஸத்தின் பிதுஆ வ குல்ல பிதுஅத்தின் ضலாலா வ குல்ல லுலாலத்தின் ஃபின்னார். இந்த வார்த்தை இல்லாம அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தை அடுத்த வார்த்தை வராது. இதுதான் ஃபர்ஸ்ட். இது முதல் வார்த்தை. வார்த்தைகளில், அதாவது
மிகச்சிறந்த வேதம் குர்ஆன் ஆகும். மிகச்சிறந்த வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகும். அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு மிக மோசமான காரியம், ஒவ்வொரு பிதுஅத்தும், ஒவ்வொரு வழிகேடும். இதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லிதான் மற்றவங்களுக்கு பயான் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த கிதாப்ல நமக்கு ஒரு ஆர்வம் மூட்டக்கூடிய முதல் ஹதீஸா சொல்லிட்டு, அல்லாஹு தஆலா அனைத்தும் மனித குலத்திற்காக குர்ஆனை இறக்கி அருளினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே குர்ஆனை தான் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மேலும் அதற்கு விரிவுரையும் கூறினார்கள். ஏன் குர்ஆனுக்கு விரிவுரை தேவையா? தேவை, கட்டாயம் தேவை. தஃப்சீர் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இந்த வார்த்தை, இந்த வசனத்தை சொல்றான்? இப்போ ஓதிக்கிட்டே இருப்போம், இன்னா அஅ்தைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் அவருக்கு நாம் கௌசரை கொடுத்தோம். என்ன கொடுத்தான்? யாருக்கு கொடுத்தான்? எதனால கொடுத்தான்? கௌசர்னா என்ன? அதுல பாத்தீங்கன்னா கடைசி வரும் இல்லையா, இன்னா அஅ்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். என்ன அபு? இன்ன ஷானியக, நிச்சயமாக அவன்தான். அது என்ன பெருன்னு? சந்ததியற்றவன். யார் சந்ததியற்றவன்? ஒண்ணுமே புரியலையே. என்ன இப்படி சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சின்ன வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரியாது. நம்ம குர்ஆனை வாசிக்கும் பொழுது அதுக்கு கட்டாயமாக தஃப்சீர் நமக்கு வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் அதான் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைகளே, ஏனெனில் அவை அல்லாஹ்வின் செய்திகளே. தமது மனோ இச்சைப்படி அவர்கள் எதையும் சொன்னதில்லை. அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்வதும் காண்பித்தார்கள். அவர்களின் இந்த சொல் செயலையே ஹதீஸ் என கூறப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் தோழர்கள் அன்னலாரின் சொற்களை மிக ஒழுக்கமாக கவனமாக கேட்பார்கள். ஏன் இது நம்ம இடத்துல சொல்றாங்க? நாமளும் அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையை தான் கேட்க போறோம். அப்ப நாமளும் கவனமா ஒழுக்கமான அதபான முறையில கேட்கணும். அதன்படி அமலும் செய்தார்கள். மேலும் அவ்விஷயங்களை பிறருக்கு எடுத்து கூறுவார்கள். இவ்வாறே சஹாபாக்களின் மாணவர்களும் அவர்களின் மாணவர்களும் செய்து வந்தனர். யார் யாரு? 3 ஜெனரேஷன் சொல்றாங்க. சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள். புரியுதுங்களா? 3 ஜெனரேஷன் ரொம்ப முக்கியமானது. இந்த 3 நூற்றாண்டு மட்டும் இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், இவ்வளவு தெளிவா நமக்கு கிதாபுகள் கையில கிடைச்சிருக்காது, ஹதீஸ்கள் கையில கிடைச்சிருக்காது. எது லொஈஃப், எது சொஹீ, எது ஹசனுடைய தரத்துல இருக்குது, இப்படிங்கிற எந்த பிரித்தறியும் ஆற்றலையும் நமக்கு கிடைச்சிருக்கவே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இந்த 3 நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த தாபிஈன்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஉ தாபிஈன்கள், இவ்விதமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொற்களும் நம் வரை வந்து சேர்ந்துள்ளன. எனவே நாம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் நபிமார்களின் சொற்கள் தான் என உறுதி கொள்ள, நபிகளாரின் சொற்கள் தான் என உறுதி கொள்ள வேண்டும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்களையும் நபி தோழர்களை போன்று ஒழுக்கத்துடனும் மரியாதையுடனும் படிக்கவும் கேட்கவும் வேண்டும். அவற்றில் கூறப்பட்டதை அமல் செய்யவும் வேண்டும். அதனால் நமது வாழ்விலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்குணத்திலும் பண்புகளும் நமக்குள்ளும் வரும். மேலும் அவர்கள் வெறுத்து ஒதுக்கிய விஷயங்களை நாமும் வெறுத்து ஒதுக்க வேண்டும், ஒதுக்க முடியும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆவுக்கு பாத்திரமாவதற்காக அன்னாரின் சொற்களை பிறர் வரை கொண்டு சேர்க்க மாஷா அல்லாஹ். இப்போ மற்றவங்கள்ட்ட எத்தி வைக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதரின் துஆ நமக்கு கிடைக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை கேட்பவருக்கும் மனனம் செய்பவருக்கும் அதை பிறர் வரை கொண்டு சேர்ப்பவருக்கும் நபி அவர்கள் துஆ சேர்ப்பவருக்கும் மாற்றி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே. நபி அவர்கள் கூறினார்கள், எசர் எனது ஹதீஸை, தப்பா, சரி, யார் எனது ஹதீஸை கேட்டு அப்படியே அதை பிறர் வரை கொண்டு சேர்ப்பாரோ அவரை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. ஆமீன். ஏனென்றால் எவரிடம் ஹதீஸ் ஏற்பிக்கப்படுகின்றதோ அவர்கள் நேரில் கேட்பவரை விட அதிகம் விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவின் காரணமாகவே ஹதீஸ்களை படித்து கொடுக்கக்கூடியவர்களின் முகங்கள் இவ்வுலகிலேயே பிரகாசமாக இருக்கின்றன. நமது முகமும் பிரகாசிக்க வேண்டுமானால், அல்லாஹ்வின் ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் கிடைக்க வேண்டுமானால் நாமும் ஹதீஸை கற்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். நல்ல விளக்கமாக கொடுத்துருக்காங்க. மாஷா அல்லாஹ். யாராவது நம்ம இடத்துல ஹதீஸ் எதனால் படிக்கிறோம், ஹதீஸ்னா என்ன, ஹதீஸ் படித்ததுனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த விஷயங்களை நம்ம உள்வாங்கி முதல்ல அதை எடுத்து சொல்லக்கூடிய, முதல்ல நம்ம உணர்ந்துக்கிறோம் ஹதீஸ்னா என்ன,
அதனுடைய பலன்கள் என்ன, அது நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்வியுடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓகே, அதுக்கப்புறம் ஹதீஸ், மனன ஹதீஸ் போவோம். ஹிஃபுலு ஹதீஸ். ஹதீஸ் முதல்ல இறையியல் அப்படிதானே கொடுத்துருக்காங்க. இறையியல்னா என்ன அர்த்தம்? மாஷா அல்லாஹ், தீனை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அது அல்லது இறைவனை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, ஹதீஸுக்கு பெயர் இறையியல். ஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஹதீஸை வாசிச்சாலும் முதல்ல கண்டிப்பா சொல்லலாம், அதுல இருக்கோ இல்லையோ நாம கண்டிப்பாக ஒரு முறையாவது, ஒவ்வொரு ஹதீஸ்க்கு சொல்ல வேணாலும் பரவாயில்ல, ஒரு முறையாவது நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்டிங்லயே சொல்லிடணும். ஆல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு யுஸ்ருன். சொல்லுங்க, அத்தீனு யுஸ்ருன். தீன் இலகுவானது. தீன்னா என்னது? முதல்ல மார்க்கம் இலகுவானது. அத்தீனு யுஸ்ருன். சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். என்னதுமா? நம்ம இதுக்கு முன்னாடி அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்பது பிறநலம் நாடுவது. சில இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தோதுவா என்ன செய்வாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான தீனியாத் கிதாபு, இதே போல நம்ம படிக்கக்கூடிய முஅல்லமா, இந்த பாடத்திட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹதீஸ் இதுதான். எல்லா கிதாபுகளும் இதுதான் வரும். ஏன் அப்படின்னா முதல்ல மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குதா, யுஸ்ருன், இலகுவானது. மார்க்கம் எப்பொழுதுமே கடினமாகவே இருக்காது. நாம ஏன் கடினமாக இருக்குது அப்படிங்கிறத உணர்றோம் அப்படின்னா அதை எடுத்து நடத்துறதுக்கு நமக்கு தான் கஷ்டம். ஆனா மார்க்கம் எப்பயுமே இலகுவானதுதான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் அழகா சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்தவனுக்கு தான் மனிதர்களுடைய குணங்கள் தெரியும். ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அந்த பொருள் எப்போ கெடும், எப்போ நல்லா இருக்கும், எது கொடுத்தா அந்த பொருள் நிலைச்சிருக்கும், அதிலிருந்து எந்த பாற்றை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருள் இல்லாமல் ஆயிருங்கிற அந்த விஷயம், அந்த நுணுக்கம் படைப்பாளிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுக்கும்போது எதை கொடுத்தால் இந்த மனிதன் எடுத்துக்கொள்வான், இந்த மனிதனுக்கு பயனுள்ளது எது இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நமக்கு தோதுவாகத்தான் நமக்கு கொடுத்துருங்க. அதனால தான் அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் எளிதானது, தீன் இலகுவானது அப்படிங்கிறத முதல் ஹதீஸா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், ஈஸி தான், சின்ன சின்ன வேர்டா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரெண்டாவது ஹதீஸ் வணக்கவியல். ரெண்டாவது ஹதீஸ் என்ன? வணக்கவியல். மிஃப்தாஹுல் ஜன்னத்திஸ் ஸலாஹ். மிஃப்தாஹுல் ஜன்னத்திஸ் ஸலாஹ். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சொர்க்கத்தின் மிஃப்தாஹ் அப்படின்னா திறவுகோல், ஜன்னா என்றால் சொர்க்கம், சொர்க்கத்தின் திறவுகோல் அஸ்ஸலா, தொழுகையாகும். மாஷா அல்லாஹ். ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு 3 வேர்டு தான் அதில் இருக்குது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தை சொர்க்கத்தின் திறவுகோலாம். சொர்க்கத்தை திறக்கிறதுக்கு திறவுகோல் வேணுமா? கண்டிப்பாக வேணும், அப்படிதானே? ஏன்னா அது எப்பயுமே சொர்க்கம் மூடப்பட்டு தான் இருக்கும் இப்போ வரைக்கும். எப்போ திறக்கப்படும்? ஆனால் வருஷத்துக்கு வருஷம் ரமலான் மாதத்தில் சொர்க்கம் திறக்கப்படும். நரகத்துடைய பாடைகள். மாஷா அல்லாஹ். ஓகே, ஹைர். அதே போல மறுமையில் அல்லாஹு தஆலா முதல் முறையாக அந்த சொர்க்க கதவை திறப்பதற்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த பெயர் கேட்டால் என்ன செய்யும்? சொர்க்க கதவு திறக்கும். மாஷா அல்லாஹ். ஆனால் அந்த திறவுகோளுடைய அந்த கதவுடைய அந்த சாவியை நம்ம பத்திரமா வச்சுக்கிறோம். இந்த உலகத்திலேயே அந்த திறவுகோலை பத்திரமா எடுத்துக்கிறோம். அதுதான் அஸ்ஸலாஹ், தொழுகை. இந்த தொழுகை நம்ம அடிக்கடி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். தொழுகை என்பது ஒரு முக்மீனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா தொழுகையில மட்டும்தான் அல்லாஹ்விடத்துல எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல முடியாது, காரணமே சொல்ல முடியாத ஒரே அமல் தொழுகை. நோன்புக்கு காரணம் சொல்லிக்கிறலா? நோன்புக்கு காரணம் சொல்ல முடியும் இல்லையா? உடல்நல சரியில்லையா அல்லாஹ், என்னால முடியல, பயணத்துல இருக்கிறோம் யா அல்லாஹ், ஒரு கர்ப்பமான ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன், எத்தனை காரணங்கள் சொல்லிடலாம். பாலுட்டு குழந்தை. ஆனால் மற்ற எதுக்குமே என்ன செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிடலாம். தொழுகைக்கு மட்டும் காரணம் இப்படி சொன்னா ஏத்துக்குருவானா? அல்லா, யா அல்லா எனக்கு முட்டு வலி, எனக்கு இப்படி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போயிட்டேன், தூங்கிட்டேன் யா அல்லா. சுப்ஹானல்லாஹ். ஆனாலுமே நின்று தொழ முடிந்தும் அமர்ந்து தொழுபவனுக்கு அரை கூலி.
படிச்சிருக்குமா? தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய படிச்சிருக்கோம். ஃபர்துகள், சுன்னத்துகள், தொழுகையுடைய முக்கியத்துவம், தொழுகையின் சிறப்புகள், தொழுகை விட்டா என்ன பாவம் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களும் நம்ம படிச்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால தொழுகை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகை தான் கடைசி மூச்சு வரைக்கும். ஏன்னா கடைசி நிலைமை முடிவு நமக்கு சிறக்கணும் அப்படின்னா தொழுகை நமக்கு சிறந்ததாக இருக்க வேண்டும். எக்காரணம் கொண்டு தொழுகை நம்ம என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. என்ன காரணமே அல்லாஹ் இடத்துல ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கவே முடியாது. சுபஹானல்லாஹ். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் அழகா சொன்னாங்க, மறுமையில முதல் அமல் விசாரிக்கக்கூடிய முதல் அமல் தொழுகை குறித்து தான். அந்த தொழுகையில மட்டும் நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, எல்லாத்துலயுமே வெற்றி. ஆனால் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னா, தொழுகிறோம், 5 நேரமும் நம்ம தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையா, இஹ்லாஸோடு தொழுகிறோமா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவாங்க, வைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கும் கேடுதான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் யம்னஊனல், மற்றவர்களுக்கு காமிப்பதற்காகவும் பாரமாகவும் நினைத்தவர்கள் என்ன செய்வாங்க? தொழுகுவார்கள். ஏதோ சரி சொல்லிட்டாங்க என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி கடமைக்கு நம்ம தொழுகவே கூடாது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, குர்ஆன் ஓத வேண்டும் என்றால், அதாவது நம்ம அல்லாஹ்விடத்துல பேசணும் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளிடத்துல பேசணும்னா குர்ஆன் ஓதும். இல்ல இல்ல தொழுகணும். அல்லாஹ் நம்மளிடத்துல பேசணும்னா கரெக்டு தானே? மாஷா அல்லாஹ். நாம அல்லாஹ் இடத்துல பேசினா தொழுகையில நின்று, யா அல்லாஹ் நீ புகழுக்குரியவன், நீ இரக்கமுடையவன், இப்படி நம்ம அல்லாஹ் இடத்துல தொழுகையில நம்ம பேசிக்கிறலாம். நம்ம இடத்துல பேச விருப்பமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம குர்ஆன் எடுத்துட்டோம்னா, முக்மீனே நீ தொழுகையில நிலைநாட்டெல்லாம் நம்மள இடத்துல பேசுறோம். சுப்ஹானல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையை விடுவது கூடாது. தொழுகை என்பது சொர்க்கத்தின் சாவி, மிஃப்தாஹுல் ஜன்னத்திஸ் ஸலாஹ். அதுக்கு பின்னாடி வணக்கவியல்ல இன்னொரு ஹதீஸ், நமக்கு வணிகவியல்ல இன்னொரு ஹதீஸ் கொடுத்திருக்கிறாங்க. வணிகவியல் என்றால் வியாபாரம், வியாபாரம் சம்பந்தப்பட்டது. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. மன் கஷ்ஷ எப்படி வாசிக்கணும்? மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ. மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான பொருத்தமான வார்த்தை. இந்த உலகத்துல வியாபாரிகளுக்கு ரொம்ப பொருத்தமானது. என்ன அதுலயும் பாத்தீங்கன்னா அதிகமாக கலப்படம் பண்றதும் சரி, ஏமாற்றுவதும் சரி, இந்த வணிகத்துல தான் ரொம்ப அதிகமான விலை வச்சு விற்கிறது, கலப்படம் பண்ணி விற்கிறது. அதாவது ஒரிஜினலை அதை இது பண்ணி என்னென்ன செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் மனிதர்களை மோசடி செய்ய முடியுமோ அப்படி மோசடி செஞ்சு என்ன செஞ்சுக்கிறது, சம்பாதிக்கணும். இன்னமும் தெரிஞ்சுக்கிறணும், ஹலாலான முறையில் கலப்படமில்லாத வியாபாரம் தான் பரக்கத்தாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். நம்ம நினைக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை இது பண்ணும்போது நல்ல லாபம் வருது, நல்ல இதுவாகுது, நல்ல விற்பனை ஆகுது. ஒரு நாள் கண்டிப்பாக மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவரும் அல்ல, ஏமாற்றக்கூடிய பொருள் நிலைத்ததும் அல்ல. சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் எதுலையுமே கலப்படம் செய்வது கூடாது. ஆனா இப்ப வரைக்கும் சாப்பிட்ற அரிசியில இருந்து எல்லாமே கலப்படம், எல்லாமே A to Z. ஏதாவது கலப்படம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு யோசிப்போமா? ஒண்ணு இருக்குதோ? அது ஒண்ணுதான். அதுலயும் வந்துருச்சா? சரி, ரைட்டா. உப்பு தண்ணியை கலந்துடுறாங்களா? அப்படியா? இல்ல தேங்காய் தண்ணி, தேங்காய்க்குள்ள இருக்க தண்ணி இருக்குல்ல, இளநீர். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லி இருக்கோம் என்ன, ஒரே ஒரு கலப்படம் இல்லாத ஒண்ணு. ஆமா, அது எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, அது அது சமையல் பண்ணிட்டே எங்க பாரு இது இப்படி இருக்கு, இது இப்படி பருப்பு பாரு முன்னெல்லாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தேங்காய் உரிக்கும் போது கலப்படம் இல்லாத ஒரே இதுதாம்மா. அப்பதான் யோசிச்சு, ஆமா இல்ல ரைட்டு தானே இதுக்குள்ள. அதுவும் பாத்தீங்கன்னா ஆமா, ஏன்னா அதுல ஏதாவது ஒன்றும் செய்ய முடியாது, ஊசி போட முடியாது, அல்ல ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டான் சுபஹான்ல ஓடு போட்டு. அதனால மனுஷனால அதுக்குள்ள நுழைய முடியல. ஓகே ஹை. அதுல கூட தண்ணி கலப்படம் இல்லை, ஆனா மரத்துல கலப்படம். டக்குன்னு அதாவது தென்னை மரம் இருக்கும் அவ்வளோ உயரம், இப்போ ஷார்ட்டா வளர்ந்தா அப்படியே. ஆமா, ஓகே ஹைர், அல்ஹம்துலில்லாஹ்.
அதனால எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர். இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த ஏமாற்றுதல் என்பது வியாபாரத்துல மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயத்திலுமே உண்டு. மனிதனுக்குள்ள ஒரு ரகசியத்தை நம்ம சொல்றோம், ஏதாவது ஒரு அமானிதமான ஒரு பொருளை ஒப்படைக்கிறோம், ஏதாவது ஒன்று, அதுல கூட ஏமாற்றுறது கூட நம்மை சார்ந்தவர் அல்லாஹுடைய தூதர். இன்னொன்று என்ன தெரியுமா, நம்மை சார்ந்தவர் அல்ல அப்படின்ட்டு எதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களோ அது ரொம்ப கடினமானது. இன்னொரு ஹதீஸ் படிச்சுக்கோம் இல்லையா, எவர் பிறர் மதத்தை பின்பற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, பாவனையோடு ஒப்பனை செய்பவரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. சுபஹானல்லாஹ். அப்ப இதுல இருந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையாக தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பின்னாடி வாழ்வியல் ஒரு 5 ஹதீஸ் மட்டும் மனப்பாடம் வச்சுக்கிடுவோம், சரியா? ஈஸி தான், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். 4வது ஹதீஸ் வாழ்வியல். அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேசும் முன் சலாம் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு சலாம், கபுல முன் கலாம், பேசும் முன் சலாம் சொல்லுங்கள். மாஷா அல்லாஹ். ரொம்ப அழகான ஒரு ஆட்டிடியூட் இது, வந்து ரொம்ப அழகான ஒரு நடைமுறை. நம்ம ஒரு மாற்று மதத்தார்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க, வணக்கம்னு சொல்லுவாங்க, ஹாய்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு உயிரோட்டமா இருக்காது. ஆனால் முஸ்லீம்கள் இடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, சுப்ஹான் அல்லாஹ். இந்த வார்த்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசியில நம்ம சொர்க்கத்துக்குள்ள நுழைய சொர்க்கவாசிகளை மலக்குமார்கள் வரவேற்பாங்க பாருங்க, அது வரைக்கும் இந்த சலாம் சலாம் சலாம். ஏன் இறுதி மூச்சுல கடைசி ஜக்கராத்துடைய நிலைமையில நம்மளுடைய ரூஹ ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எடுக்க வந்தாங்கன்னா முதல்ல சலாம் தான் சொல்லுவாங்க. முதல்ல என்ன செய்வாங்க, சலாம் சொல்லுதான். அதுவும் உள்ள அவங்க ரூஹ எடுக்க உள்ள வரும்போதே அஸ்ஸலாமு அலைக்கும். அதை பார்த்த உடனே அந்த மனுஷன் நம்ம நல்லவர்களா ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு நல்லடியார்களாக வாழ்ந்தோமே ஆனால் முதல் சலாம் அவ்வளவு அற்புதமா இருக்குமா, அந்த மலக்குமார்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சுபஹானல்லாஹ். அப்ப அதே போல தான் இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம குழந்தை ஒரு பிறந்த குழந்தைய நம்ம பார்க்க போறோம்னு நினைச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் போன உடனே சலாம் சொல்லுவோம். அந்த பிள்ளைக்கு அந்த அந்த அழகான ஒரு பிஞ்சு குழந்தைக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், ஆமா அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா, இந்த துனியாவுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து சலாம் சொல்லி வரவேற்பது ஒரு அழகான ஒரு சுன்னத்தும் கூட, சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ். அதுல இன்னொன்று என்னன்னா, பேசுறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லி பேசுறப்போ ஃபோன் எடுக்கிறோம், ஃபோன் எடுத்த உடனே கண்டிப்பா சொல்லணும். நீங்க நினைக்கலாம் யாரு ஏதோ ஒரு அதர் கால்ல நம்பர்ல இருந்து வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்த உடனே சலாம் சொல்லணும், சொல்லுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம தவறான அஸ்ஸாமு இந்த வார்த்தையை கொண்டு சொன்னாதான் தப்பு. நம்ம கரெக்டான வார்த்தையை சொல்றோம். ஒன்று ஒரு காஃபிருக்கு சலாம் சொல்வது கூட ஆகுமானது தான். உங்களுக்கு புரியுதா? காஃபிர்களுக்கு சலாம் சொல்வது கூட, அவங்க ஒரு எடுக்கிறோம், யாரோ ஒரு காஃபிர் ஃபோன் போடுறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம், அவங்க இது புரியாது, ஒன்றும் பிரச்சனை, இது தவறே கிடையாது. அதே போல காஃபிர் நமக்கு கரெக்டான வார்த்தையை கொண்டு சலாம் சொல்றாங்க அப்படின்னா பதில் சலாம் சொல்லலாம், தாராளமா என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியா சொன்னாங்க? யூதர்கள் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் மீது ஆமா லானா உண்டாவா அப்படின்ட்டு என்னென்ன அவங்களால அந்த வார்த்தையை மாற்றி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த வார்த்தைகள் மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. மேல உட்காரணும்னா உட்கார்ந்துக்கோங்க, சேர்ல உட்காரணும்னா சரி, ஓகே ஹைர். அதே போல நம்ம பதில் சலாம் சொல்லக்கூடிய முறைகளும் நமக்கு தெரியும். வலைக்குமுஸ் சலாம், நம்ம சலாம் சொல்லும் போதே சலாம் அலைக்கும், கரெக்டா வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், இல்லைன்னா சலாமுன் அலைக்கும். எப்படி சொல்லணும்? சலாமுன் அலைக்கும். அது இல்லைன்னா சலாம் அலைக்கும். அப்புறம் வார்த்தைகளை மாற்றி நம்ம சொல்லவே கூடாது. அதே போல வ அலைக்குமுஸ் சலாம் எப்படி சொல்லணும்? இதே இது ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு சஹாபிகள் 3 பேர் வருவாங்களா, சலாமுக்கான நன்மை 10 நன்மை வேணுமா, 20 நன்மை வேணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் மாஷா அல்லாஹ் 30 நன்மையை நம்ம ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, நன்மையுடைய அளவுகள் நமக்கு தெரியாது. அதே மாதிரி சலாமுக்கு இவ்வளவு பரக்கத்தும் இவ்வளவு நன்மைகளும் இருக்க கண்டிப்பாக உண்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்குள்ள இப்படிதான் சலாம் சொல்லுவாங்க. இன்னொன்னு சலாம் சொல்லக்கூடிய முறைகள்லாம் நிறைய இருக்குது. பொது கூட்டமாக இருந்தோம்னா பொதுவா நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்லணும். அதாவது இன்னாரே அப்படின்னு பேர் சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அது சலாமுடைய ஒழுங்குமுறைகள். அதே போல சலாமுக்கு இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போறோம், ஒரு தெருவில் ஒருத்தரை ஒரு 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 தெரிஞ்ச ஒரு தோழியை நம்ம சந்திக்கிறோம்னு நினச்சிக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் சலாம் சொல்லியாச்சு. அதே தோழி அடுத்த தெருவுக்கு வர்றாங்க. நாம் என்ன நினைக்க போதானா சலாம் சொன்னோம் அப்படின்னு சிரிச்சுட்டு மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்.
ஒரு தடுப்பு சுவர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த சலாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நன்மை செய்ய கசக்குதான் நமக்கு என்ன, சலாமை ஈஸியா அடிக்கடி அதிகமா சொல்லணும். அதே போல வீட்டுக்குள்ள நுழையும் பொழுதும் சரி, யாரை சந்திச்சாலும் சரி, முகவரி தெரியாதவர்கள், அறியாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் எங்க பார்த்தாலும் நம்ம என்ன செய்யணும், சலாம் சொன்னா என்ன மாற்றம் ஏற்படும் தெரியுமா? உள்ளத்துல இருக்கக்கூடிய குரோதம் விரோதம் இருந்தாலும் கூட அகன்றும். அதே போல பாசமும் கருணையும் அந்த சலாமின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல யார் இடத்துலயாவது சண்டை போட்டோம்னா ஃபர்ஸ்டா போய் சலாம் சொல்லி பேசக்கூடிய அந்த ஒரு சலாம் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் நீக்கிரும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இதை மாதிரி இதெல்லாம் உணர்ந்திருக்கீங்களா? யாராவது சண்டை போட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா ஒரு புன் சிரிப்பு வரும் பாருங்க. வேற ஏதாவது சொல்லி என்ன அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அது வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ஒரு சிரிப்பு வரும் பார்த்துக்கோங்க. சுபஹானல்லாஹ். இப்போ இயற்கையாகவே அல்லாஹ் தஆலா அந்த சலாமுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்துருக்கான். ஓகே ஹைர். 5வது ஹதீஸ், தூதுவா இந்நேரம் நீங்க சந்திக்க போறீங்களா, அவங்களுக்கு நான் சலாம் சொன்னதா சொல்லுங்களேன் அப்படின்ட்டு சொன்னா, இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, நாம போய் எப்படி எத்தி வைக்கணும், அந்த கேட்டவங்க போய் அவங்கள்ட்ட எப்படி எத்தி வைக்கணும் அப்படின்னா, இந்நேரம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு எத்தி வச்சிடணும். கேட்ட நாம என்ன சொல்லணும் அப்படின்னா, வ அலைக்கி வ அலைஹஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு, உங்களுக்கும் அவர்களுக்கும் சலாம் உண்டாவதாக. இதுதான் சலாம் சொல்லக்கூடிய முறை. ஒருத்தவங்க சலாம் புரியுதுங்களா? புரியுதுல்ல? பெண்பாலா இருந்தா ஓகே ஹைர் சொல்றேன். மாஷா அல்லாஹ். இப்போ நாம 2 பேர் நம்ம சந்திக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. 3வது ஆளுக்கு சலாம் சொல்வதற்காக நம்ம வந்து சொல்லி விடுறோம், இன்னாருக்கு நீங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல நம்மளிடத்துல இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல யாராவது சொன்னாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். நாம என்ன சொல்லுவோம், அலைக்கும் சலாம், பொதுவா நம்ம என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். ஆனால் அப்படி சொல்லாம வ அலைக்கி, முன்னாடி ஒருத்தர் நிக்கிறார் இல்லையா, சலாம் கொண்டு வந்தார் இல்லையா, அவரிடத்துக்கு முதல்ல வ அலைக்கி. நம்ம பெண்ணா இருந்தா அலைக்கி, ஆணா இருந்தா வ அலைக்க, வ அலைக்க சொல்லிட்டு வ அலைக்க வ அலைஹஸ்ஸலாம், வ அலைக்க வ அலைஹஸ்ஸலாம், அல்லது வ அலைக்கீக்கு வ அலைஹஸ்ஸலாம் வரும், வ அலைக்கக்கு வ அலைஹுஸ்ஸலாம், அவ்வளவுதான். வ அலைஹுஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்லிக்கிறலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? புரியல? வ அலைக்கி வ அலைஹஸ்ஸலாம், வ அலைக்கி வ அலைஹஸ்ஸலாம். ஓகே, அடுத்த ஹதீஸ் பண்பியல். அலைக்கும் பிஸ்ஸித்கி, அலைக்கும் பிஸ்ஸித்கி, எப்போதும் உண்மையே பேசுங்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையின் முக்கியத்துவத்தை நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். உண்மை என்பது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை என்பது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். நம்மளை அல்லாஹு தாலா சித்தீக் என்கின்ற அந்த பெயர் கொண்டு நம்மளுடைய பட்டியல்ல நமக்கு வந்து ஒரு பெயர் இடுவான். சுப்ஹானல்லாஹ். அதனால எப்பொழுதும் உண்மையை பேசி பழக வேண்டும். பண்பியலுடைய முதல் ஹதீஸ். சரி, மாஷா அல்லாஹ். இந்த 5 ஹதீஸும் நமக்கு மனனம். சரிங்களா? ஹிஃபுல் ஹதீஸ் கண்டிப்பாக மனனம் செஞ்சு ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ஷார்ட்டான பெரிய பெரிய ஹதீஸ் எல்லாம் கிடையாது. சரி, ஒரு கட்ட அரபு மட்டும் வாசிச்சிருவோம். قال رسول الله صلى الله عليه وسلم الدين يسر, மார்க்கம் எளிதானது. மிஃப்தாஹுல் ஜன்னத்திஸ் ஸலாஹ், நிப்பாட்டுனா நிப்பாட்டலாம், இல்ல ஃபுல்லா சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஃப்தாஹுல் ஜன்னத்திஸ் ஸலாத்தி, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல. அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேசும் முன் சலாம் சொல்லுங்கள். அலைக்கும் பிஸ்ஸித்கி, எப்போதும் உண்மையே பேசுங்கள்.